கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஒரு உன்னதமான கர்த்தருடைய வார்த்தையை வேதத்திலிருந்து வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷரும் கானாவூர் கல்யாணத்திற்கு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய தாயாராகிய மரியாள் அவர்களுக்கு முன்பதாகவே அந்த ஊரில் இருந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும், அது மாத்திரமல்ல அவருடைய தாயாரும் அந்த கல்யாணத்தில் இருக்கிறார்கள். கல்யாணம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலையில திடீரென்று ஒரு பெரிய அந்த குடும்பத்துல ஒரு குறைவு ஏற்பட்டது. என்னங்க அது? திராட்சரசம் குறைந்து போனதாம். திராட்சரசம் குறைந்து போனதாம். யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி விருந்துக்கு வருகிற ஒவ்வொருவர்களுக்கும் திராட்சரசம் கொடுப்பது அவர்களுடைய பழக்கம். ஆனால் பிரதானமாக அவர்கள் கொடுக்க வேண்டிய திராட்சரசமே அந்த இடத்துல குறைந்து போனது என்று நினைக்கிற போது, வருகிற எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு திராட்சரசம் அந்த இடத்துல இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை தானே. என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை. அந்த குடும்பம் எப்படி அங்கலாய்த்ததோ, அந்த குடும்பம் எப்படியாக தவித்ததோ. ஆனால் ஆண்டவருடைய தாயாகிய மரியாள் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கு வந்து மன்றாடுகிறார்கள். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. முடிவில் வேலைக்காரரை அழைத்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாள் அவர்கள் வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நடந்தது என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாரே, அதுதான் முதலாம் அற்புதம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அதற்கு முன்பதாக அற்புதம் அவர் செய்தாரா என்றால் இல்லை. ஆனால் கண்ணங்கருத்துமாக மரியாளுக்கு ஆண்டவருடைய ரகசியம் தெரியும். ஆகவே தான் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாள் அவர்கள் வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார்கள். நடந்தது என்னங்க? யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி அவர்களுடைய உபயோகத்திற்காக அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு 6 கற்சாடிகள் இருக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது அந்த காரியத்தை. அந்த 6 கற்சாடிகளை தண்ணீரினாலே நிரப்ப சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேலைக்காரர்களுக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வேலைக்காரர்கள் அந்த 6 கற்சாடிகளையும் தண்ணீரினால நிரப்புகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். எல்லாரும் பானம் பண்ணினார்கள். அந்த குடும்பத்தை அவமானத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காப்பாற்றினார். இந்த கானாவூர் கல்யாணத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறதற்கு ஒரு பெரிய காரணமா இருந்தவர்கள் அந்த வேலைக்காரர்கள். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவர்கள் கீழ்ப்படிந்து செய்தார்கள். அந்த குடும்பமே காப்பாற்றப்பட்டது. வந்த ஜனங்கள் எல்லாரும் திருப்தி அடைந்தவர்களாய் அந்த குடும்பத்திலிருந்து கடந்து போகிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் இல்லை. பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை காணப்படுகிறதுக்கு காரணம் என்னங்க? ஆண்டவர் ஒண்ணு சொல்லுவார், நம்ம ஒண்ணு செஞ்சுட்டு இருப்போம். அவர் ஒண்ணு சொல்லுவார், நம்ம ஒண்ணு செஞ்சுட்டு இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வது மிக முக்கியமான காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சீஷர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை,
கர்த்தருக்கு நெருக்கமா நம்ம இருக்கணும்னா, ஆண்டவருக்கு பிடித்தவர்களா இருக்கணும்னா, ஆண்டவருக்கு சிநேகிதர்களா நம்ம இருக்கணும்னா, ஆண்டவர் என்ன நமக்கு கற்பித்தாரோ அதன்படி செய்யணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வார்த்தையின்படி செய்ய நம்ம கற்றுக்கொள்ளணும். அவரு ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு செஞ்சுட்டு இருப்போம்னா வாழ்க்கையில எப்படிங்க வெற்றி பெறும்? அவரு ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு செஞ்சுட்டு இருப்போம்னா வாழ்க்கை எப்படிங்க விருத்தி அடையும்? அவரு ஒண்ணு சொல்ல நம்ம ஒன்று செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நன்மைகளை பார்க்க முடியுமா? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காணதான் முடியுமா? இன்றைக்கு அநேக நேரங்களில நம்முடைய வாழ்க்கையை அங்கலாய்க்கிறதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு அநேக நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில பல மேடு பள்ளங்கள் நம்மை அலகடிக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியை, சமாதானத்தை இழந்தவர்களாய், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாய் அங்கலாய்க்கிறதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம விட்டு விட்டு நம்மளுடைய சுயத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதுதான் காரணம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கற்பித்த யாவையும் நோவா செய்தாராம். ஆகவே தான் அவரும் அவருடைய குடும்பம் சுகபத்திரமாக இருந்தது. சின்ன பாதையானாலும் பெரிய பாதையானாலும் சமாதானம் தான் வாழ்க்கையில முக்கியம். மன நிறைவு தான் வாழ்க்கையில முக்கியம். வாழ்க்கையில ஒரு சந்தோஷம்தான் முக்கியம். ஒரு மன நிறைவான ஒரு சந்தோஷம்தான் வாழ்க்கையில மிக முக்கியமானது. அது எப்பொழுது நம்ம காண முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்கிற பொழுது. அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த வார்த்தைகள் எங்க இருக்கிறது? வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தில் இல்லாதவைகள் யார் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. அதுதான் நமக்கு பிரதானம். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குறைகள் எல்லாம் நீக்கி உங்க பிரச்சனைகளை எல்லாம் போக்கி உங்களை ஆசீர்வதித்து மன நிறைவோடு உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த ஜெபத்தில் இணைந்து என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய மனதுருக்கையும் இவர்களை நிரப்பட்டும். இவர்களை தாங்கி வழிநடத்தட்டும். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை உம்முடைய பிள்ளைகள் கவனித்து கேட்க கர்த்தர் கிருபைத்தார். அதை கண்டுபிடிக்க கர்த்தர் கிருபைத்தார். இவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சித்தத்தை என்னவாய் நீர் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்தை புரிந்து கொண்டு இவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை நடத்தி செல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். இவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற குழப்பங்கள் எல்லாம் எடுத்து போடும். இவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்கள் எல்லாம் எடுத்து போடும். இவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற குழப்பங்களை எல்லாம் நிர்மூலமாக்கும். இவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்களை எல்லாம் நிர்மூலமாக்கும். இவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை எல்லாம் நிர்மூலமாக்கும். கர்த்தருடைய மனதிற்கும் இவர்களை நிரப்பி நடத்துவதாக உடைய மனதிற்கும் பிரசன்னமும் அளவில்லாமல் இவர்களை தாங்கி பயன்படுத்த. ஆண்டவரே, உடைய சத்தத்தை கேட்க, உடைய சத்தத்தை கவனிக்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். கர்த்தருடைய மனதிற்கும் அளவில்லாமல் இவர்களை தாங்கி பயன்படுத்த. மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. ஆமென், ஆமென்.